ஹாய்ங்க. ஹாப்பி கார்டனிங். இன்றைக்கி வந்து ஒரு ஹார்வெஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கார்டனில் வந்து நிறைய பச்சை காய்கறிங்க வந்து என்னை வான்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்றுமே இல்லை. ஏன்னா வந்து அவரைக்காய் வந்து காய்ச்சிருப்பான்னு சொல்லிட்டு வந்தேன். பட் ஆனால் காய்க்கவே இல்லை. இந்த அவரை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அவரை. இவனோட பூ பாருங்களேன், அந்த பட்டை அவரையோட இவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பான். இந்த கலரும் செம்ம சூப்பராக இருப்பாங்க. அதாவது பர்பிள் கலரில் இருக்கிறாங்க. ஆனால் வந்துட்டுருக்காங்க. இருடா வெயிட் பண்ணுடா உனக்கு தர்றேன் அப்படின்ற மாதிரி வந்திருக்கானுங்க. கொஞ்சம் வந்து லேட்டாக வந்து தருவானுங்க. தராமல் எங்கே போகிறானுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா என் பொண்ணு தான் வீடியோ எடுக்கிறா. ஸோ அதனால் வந்து நான் வந்து கொஞ்சம் சூப்பராகவே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, கொத்தவரங்காய் வந்து என்னால் வந்து எனக்கு பொறுமையே இல்லைங்க. ஏன்னா வந்து அவனை கட் பண்ணி நான் எடுக்கிறதுக்குள்ளடையும் அந்த லீஃபில் வந்து ஒரு 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 விதமான இது இருக்கிறான். அது பக்கத்தில் பட்டுட்டாவே என்னென்னா என்னோடய ஸ்கின்னு வந்து ஒரு மாதிரி அலர்ஜி ஆகிடுறாங்க. ஸோ அதனால் பார்த்து தான் வந்து அவனை கட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு இதுலேயும் குட்டி குட்டியாக இருக்கிறானுங்களா, அவனுங்களை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு பொறுமையே இல்லாத மாதிரி இருக்குது. டேய் ஏன்டா இப்படி இவ்வளோ வளர்ந்துருக்குறீங்களே, கொஞ்சம் காயை கொஞ்சம் நல்லா பெருசாக தான் கொடுங்களேடான்ற மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக கொடுத்துட்ருக்கானுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள உட்காந்து பொறுமையாக கட் பண்ணி. ஆனால் ஒர்த்தான செடி தாங்க இவன். நம்ம என்னவோ நினைக்கிறோம். ஆனால் ஒரே செடியில் வந்து அவ்வளோ காய் இருக்கிறானுங்க. பட் ஆனால் என்னோடய கொத்தவரங்காயில் தான் இவ்வளோ குட்டி குட்டியாக இருப்பாங்களா, இல்லை நம்ம போக தான் நம்ம பெருசாக வளருவாங்களான்னு தெரியல. பட் ஆனால் எனிவே போதும்னு சொல்கிற அளவுக்கு இவங்க கொடுக்குறாங்க. 4 செடி தான் இருக்கானுங்க. பட் ஆனால் சூப்பராக காய் கொடுக்குறானுங்க. சூப்பரான்னு சொல்கிறத விட கொஞ்சம் குட்டி குட்டியாக நிறையா தர்றானுங்க. அந்த மாதிரி இருக்கானுங்க. உங்கள் கார்டன்லேயும் வந்து இந்த மாதிரி கொத்தவரங்காய் போட்டிருந்தீங்கன்னா அதோட காய் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மட்டும் நான் முன்னாடி போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நெடுன்னு வளர்ந்து போயிட்டே இருக்கிறான். எவ்வளோ தூரத்துக்கு வளருவான்னு எனக்கும் தெரியல. ஸோ நான் வந்து நின்றுட்டு என்னால் கட் பண்ணவே முடியல. உட்காந்துட்டு அந்த இடத்துலையே. ஸோ வந்து எப்படியோ ஒன்று நான் வந்து கொத்தவரங்காயை கட் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அப்படிக்கா போனோன்னா, என்னோடய வீட்டுக்கு பேக் சைடில் வந்து நான் ஒரு ஒத்த ரோஸை சொல்லியிருக்கேன் இல்லையா, அவங்கிட்ட பாருங்கள் எவ்வளோ பழம் தொங்குறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த பழத்தை வந்து செடியில் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கிறான்னு பார்த்தீங்களா. இந்த தக்காளி மட்டும் எப்படின்னா அவ்வளோ ஈஸியாக வந்து பழுத்துட்டாங்கன்னா அவனை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படின்னு கை வச்சாவே டொபக்குன்னு கையில் விழுந்துருவாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சாஃப்டானவங்க. ஸோ சரி வாங்கடா தம்பிங்களா நீங்கள்னு சொல்லிட்டு எனக்கு போதும் சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து பச்சை காய்கறிங்க வந்து ஆர்கானிக்காக எந்த ஒரு உரமும் வந்து நான் யூஸ் பண்ணலை. இவங்களுக்கு வந்து ஃபுட்டு மட்டும் அவங்களுக்கு அப்பப்போ வந்து நம்ம சாப்பிட்டு மீதி இருக்க அந்த வெஜிடபிள்ஸ் கழிவுகளை மட்டும் அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். மற்றபடி எந்த உரமும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. அப்படியே வந்து நம்ம கண்ணு முன்னாடியே வளர்ந்து நம்ம கண்ணு முன்னாடியே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி அதை அப்படியே டேரெக்டாக கிச்சனுக்கு போய் அதை நம்ம சாப்பிட்டு அப்போ ஒரு இது இருக்குது பாருங்கள். ஆமாம், அலாதி இன்பமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்கள தான் நான் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கலரிங்க்காகவே வந்து நிறைய மருந்துங்க அடிக்கிறாங்க. ஃப்ரெஷ்னஸ்க்காகவும் நிறைய மருந்து அடிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நம்ம வந்து கொஞ்சமாக வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி நம்மளே வளர்த்து நம்மளே வந்து இது பண்ணுறதுல கொஞ்சம் கொடுத்தா கூட அது வந்து ஹாப்பினஸ் தான். நெக்ஸ்ட்டு அவன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டில் வந்து நான் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் போட்டிருந்தேன். ஆனால் இதில் பாருங்கள் அந்த கொத்தமல்லி ஒரு 10 டேஸ் ஒரு 1 மந்த்தே இருக்குங்க, வரவே இல்லை. பட் ஆனால் சரி வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெண்டைக்காய் விதையை மட்டும் அதில் போட்டு வச்சு புறமா பிடிச்சவன் வெண்டைக்காய் வந்த உடனே என்ன பண்ணிட்டான், கொத்தமல்லி நானும் இருக்கேன்டா வர்றேன் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டானுங்க. நீ பாருங்கள் எவ்வளோ கொத்தமல்லின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களை வந்து டே நீங்கள் அடிச்சுக்காதீங்க, எவனாவது ஒருத்தனை வந்து பிடுங்கி எடுத்தால் தான் ஒருத்தன் நல்லா வளருவான் அப்படின்ற மாதிரி ஒருத்தனை மட்டும் கொத்தமல்லி வாடா செல்லம் அப்படின்னு சொல்லி பிடுங்கி எடுத்தாச்சு. ஏன்னா வந்து வெண்டைக்காய் வந்து வளர வேண்டியவன் இன்னும் வளர்ந்து தான் காய் கொடுப்பான். ஸோ அவனை சுற்றி இந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா வந்து நல்லா கொடுக்க மாட்டானுங்க. அதனால் வந்து அவனை வந்து கொத்தமல்லியை வந்து அவ்வளோ அழகாக வந்து கிளியர் பண்ணி விட்டாச்சு. ஸோ பாருங்கள் இப்போது வெண்டைக்காய் வந்து எவ்வளோ அழகாக வந்து க்ரோ ஆகிட்டு வருவான். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பூ வச்சுருவான். ஸோ வெண்டைக்காய் நம்ம கொடுத்துருவான். அப்படியே வந்து கொத்தமல்லியை கட் பண்ணி எடுத்துகிட்டு போயாச்சு.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வெளியில் வந்து கத்திரிக்காய், ஒரே ஒரு கத்திரிக்காய் மட்டும் அப்படியே அப்படியே ஊதா கலரில் வந்து அவங்களுடைய அழகை காமிச்சிட்ருந்தாங்க. ஸோ அவங்களையும் கட் பண்ணிவிட்டு அப்படியே போகிற போக்கில் பச்சை மிளகா அப்படியே செவந்து சக்கச்சவேன்னு இருந்தாங்க. நம்ம தான் இப்போது சில்லியே பறிக்கிறது இல்லையா, செவந்ததுக்கப்புறம் தான் பறிக்கிறது. ஸோ அவங்களையும் பிக் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் கழித்து நான் வந்துட்டேன் வெளியில் அப்படின்ற மாதிரி செர்ரி டொமேட்டோ வந்துட்டுருக்காங்க. ஆனால் இவனை ரொம்பவே நான் மிஸ் பண்ணனே. ஸோ வந்து எப்படியோ வந்து ஃபைனலாக வந்துட்டானுங்க. இவனை வந்து என்னோடய கார்டனுக்குள்ளே வைக்கல, வெளியில் வச்சுருக்கிறேன். ஸோ இவங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இப்போ க்ரோ ஆகிட்டு வந்துட்டுருக்குறானுங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரே செர்ரி டொமேட்டோவாக வந்து என்னோடய கார்டன் எனக்கு வந்து அள்ளி தரப்போகிறானுங்க. ஏன்னா அவங்கள பற்றி தெரியும். அவங்க கொடுத்தாங்கன்னா கொடுத்துட்டே இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, சில்லி பறிச்சாச்சு. அப்படியே இன்னொரு பச்சை கலரில் கத்திரிக்காய் இருந்தாங்க. ஸோ பச்சை கலர் கத்திரிக்காய் அவங்களும் வந்து ஒரு 2 கத்திரிக்காய் தான் இருந்தாங்க. அவங்களையும் வந்து பிக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து என்னோடய ஹார்வெஸ்டிங்கை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ஃபைனலாக இன்றைக்கி நிறைய காய் கொடுத்துருக்காங்க. எனக்கே வந்து ஷாக் ஆகிட்டேன். நானே ஷாக் ஆகிட்டேன் ரொம்ப. என்னடா ஒரே நாளில் இவ்வளோ கொடுத்துட்டிங்களே அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து நிறைய காய் கொடுத்துட்டானுங்க. ஸோ அந்த வந்து நம்ம நேச்சருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். ஸோ எனிவே இன்றைக்கி இவ்வளோ காய் கொடுத்துருக்கானுங்க. என்னென்ன காயின்னு பார்க்கலாமா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கறி லீஃப் கருவேப்பிலை வந்து இருந்தாங்க, அவங்களையும் கட் பண்ணி எடுத்துருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி, அவன் வந்து ஒரு 5 to 6 கிட்ட தக்காளி கொடுத்தானுங்க. அதோடு சேர்த்து செர்ரி டொமேட்டோவும் இருந்தானுங்க, அவனையும் கட் பண்ணி எடுத்துருந்தோம். பாருங்கள் எப்படி இருக்காங்க, தக்கன்னு அப்படியே சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த அவரைக்காய் வந்து ஒரு 5, 6 கிட்ட அவரைக்காய் இருந்தானுங்க. அவரைக்காய் போயிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கத்திரிக்காயெலாம் வந்து பார்க்குறக்கே அப்படி இருந்தாங்க. ஸோ அவங்க பிடிங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு செர்ரி டொமேட்டோ குட்டி அழகாக 2 டொமேட்டோ மட்டும் தான் இருந்தானுங்க. நெக்ஸ்ட் நான் நின்று ஒருத்த வளர்ந்துருந்தானே கொத்தவரங்காய், அவனையும் வந்து பிக் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அவனையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ வந்து கொஞ்சம் பழுத்த சில்லி, ஸோ இவங்களெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஹாப்பியாக வந்து இந்த நாளை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி